Hello friends, welcome to channel Eat the Finest. இந்த சேனல்ல எங்க அம்மா பண்ண ரெசிபீஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது லெமன் ஜூஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர். ஸோ சம்மர் சீசன் வந்ததுனால அம்மா வந்து இந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ அதுக்கு 3/4 கிலோ ஃப்ரெஷ் லெமன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லெமனை ஹாஃபாக கட் பண்ணி ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் 3/4 கிலோ எடுத்திருந்தாங்கல்ல லெமன் பழம். ஸோ அதை ஸ்குவீஸ் பண்ணதில் 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சீட்ஸை வெளியில் எடுத்துடலாம். அதனால தான் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணாங்க. இந்த 1 கப் வர அளவுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ பழம் வேணுமோ அவ்வளோ பழம் பிழிஞ்சுக்கோங்க. இல்லைனா அந்த கப்பில் உங்களுக்கு எவ்வளோ அளவு லெமன் ஜூஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. எப்படினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மினிமம் 1 கப் நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பவுடர் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ 1 கப் லெமன் ஜூஸுக்கு 1 டீஸ்பூன் லெமன் எசன்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த லெமன் எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் லெமன் ஜூஸுக்கு. ஸோ 2 பெரிய தாம்பலம் எடுத்துக்கிட்டாங்க அம்மா. உங்களுக்கு எவ்வளோ பெரிய தட்டு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 எடுத்துக்கோங்க. நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த லெமன் ஜூஸ் அதாவது 1 கப் இருந்துச்சுல அதை 2 பிரித்து 2 தாம்பலத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1 கப் லெமன் ஜூஸ்க்கு 3 கப் சுகர் ஆட் பண்ணாங்க. அதையும் தனித்தனியாக பிரித்து ஆட் பண்ணாங்க தாம்பலத்துக்கு மேலே. ஸோ ஜீனியை தட்டில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருந்தோம்ல அதுக்கு மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்படி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஈவனாக எல்லா இடத்துலையுமே நம்ம ஜீனி தங்குற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் ஜீனியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே லெமன் ஜூஸ் மட்டும் இருக்கக்கூடாது, ஜீனியோட சேர்ந்து தான் அது தேங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜீனி இருக்கிற மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. அதாவது ஒரு தாம்பலத்தில் 1.5 கப் சுகர், இன்னொரு தாம்பலம் மேலே இன்னொரு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா இந்த ஜூஸையும் நம்ம சுகரையும் ஒண்ணா கலந்துடவே கூடாது. எந்த கரண்டியுமே யூஸ் பண்ணாதீங்க கலக்கிறதுக்கு. கொஞ்சம் கூட அசைக்க கூடாது, ஏன்னா கரைஞ்சிடும். இந்த ஜூஸ் பவுடருக்கு வந்து நம்ம கரைய விடக்கூடாது ஜீனியை லெமன் ஜூஸில். ஸோ இந்த 2 தட்டையுமே நம்ம நல்லா ஃபேனு கீழே ஆற வைக்கணும். வெயில கூட வைக்கக்கூடாது. வெயில வச்சா கூட நம்மளுக்கு கரைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன் காற்றுல தான் நம்ம ஆற விடணும். ஸோ ஒரு நாள் ஈவினிங் 6 o'clock இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபேனில் காயறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து அடுத்த நாள் 6 o'clock ஈவினிங் அதே டைம் தான். செகண்ட் டே. இன்னைக்கு தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தது. ஸோ இன்னொரு நாள் காய வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செட் ஆயிருக்குன்னு. ஸோ இது வந்து தேர்ட் டே ஈவினிங் 6 o'clock செக் பண்ணாங்க. கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ நம்ம தோசை கரண்டியை வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்னொரு தாம்பலத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே கூட நமக்கு ஒட்டலை. ஸோ அதையும் நம்ம தோசை கரண்டியை வச்சு ஸ்க்ராப் பண்ணிடலாம்.
ஸோ இது வந்து 3rd டே ஸ்க்ராப் பண்ணி எடுத்து தாம்பலத்தில் அப்படியே வச்சுட்டாங்க. இது இன்னும் 2 நாள் காய வச்சாங்க. ஸோ இன்னைக்கு 3rd டேனால 4th, 5th, 6th டே வரைக்கும் காய வச்சாங்க. ஸோ இப்படி ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ணுறது வந்து 6வது நாள் 6th டே நம்ம ஸ்க்ராப் பண்ணி வச்சது 2 நாள் காய வச்சு பார்க்கும்போது கல்கண்டு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்ம 6வது நாள் வரைக்கும் காய வச்சுருந்தது இப்போ எப்படி பிளெண்டரில் போடும்போது ஒட்டாமல் கல்கண்டு மாதிரி விழுதுன்னு. ஸோ இந்த ட்ரையிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 டேஸ் ஆகுதுங்க. பிளேட்டில் ஆட் பண்ணதுலேருந்து இப்படி கற்கண்டு மாதிரி நம்மளுக்கு வர வரைக்கும் நம்மளுக்கு 6 டேஸ் ஆகுது. ஸோ இப்போ லெமன் ஜூஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு வந்துருச்சு நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கடையில் வாங்குற பவுடர் மாதிரி எவ்வளோ கிறிஸ்டல் பியூராக ரொம்ப ஒயிட்டாக அப்படி நம்ம ரெடிமேட் பவுடர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் எவ்வளோ மாதம்னாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். பார்த்தீங்களா, நம்ம 3/4 கிலோ லெமன் யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு 2 கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து 5 மினிட்ஸ் வாட்டரில் ஊற வச்சாங்க. ஸோ இந்த சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்குக்கு ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணாங்க. ஒரு 4 to 5 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிட்டு ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சம்மர் சீசனுக்கு ஏற்ற கூல் அண்ட் ஹெல்த்தி லெமன் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. சப்ஜா சீட்ஸ் வந்து கூல்னஸ் தரும், அதனால ஆட் பண்ணாங்க. அது இல்லைனா கூட வாட்டர், ஐஸ் கியூப்ஸ், அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் மட்டும் நீங்கள் கலந்து குடிச்சிங்கனாலே போதும். ஸோ லெமனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த பவுடர் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ்லையும் பைனாப்பிள் ஜூஸ்லையும் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம தண்ணி ஆட் பண்ணலையோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ்லையும் பைனாப்பிள் ஜூஸ்லையும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப மாதம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இந்த பவுடர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ சில பேர் லெமனை யூஸ் பண்ணி சிரப்பை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அப்பப்போ கலந்து குடிச்சிக்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அது 1 year வருமா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆனாலும் இது 1 year கெட்டு போகாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இன்டைஜஷனோ இல்லை வாமிட்டிங்கோ வந்துச்சுன்னா டக்குன்னு இதை குடிச்சிக்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.